வணக்கம். இன்று நான் உங்களுக்கே ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அந்த பெண்ணின் பெயர் ராகாப் மற்றும் அவர் எரிகோ நகரத்தில் வாழ்ந்தார். குடும்பத்தை பராமரிக்க அவர் தாழ்ந்த தொழில்களை செய்ய வேண்டியிருந்தது. தற்போதைய கணக்கில் அவர் இருட்டான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று சொல்லலாம். தினசரி வாழ்க்கையின் பாரத்தை சுமந்து வந்துவிட்டவர்களுக்கு நல்ல மனப்பான்மையுடன் நடந்து கொண்டு தினந்தோறும் வாழ்ந்து வந்தார். ஆனால் அவருக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். என் இளமையை இப்படி வீணாக்கி விடலாமா? இந்த கடினமான வாழ்க்கை எப்போது முடியும்? ஒரு நாள் ராகாப் ஒரு செய்தியை கேட்டார். அது கடவுள் எபிரேயர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றிய கதை. அவர் எண்ணினார், ஆஹா, இந்த கடவுள் தான் உண்மையான கடவுள். இந்த கடவுள் என்னை இந்த துயரத்திலிருந்து காப்பாற்ற முடியும். அப்போது அவர் ஒரு முடிவை எடுத்தார். நான் இந்த கடவுளை நம்பினால் என் வாழ்க்கையையும் மாற்றிவிட முடியும். நண்பர்களே, நம்பிக்கை எங்கு தொடங்குகிறது? இது கடவுளை பற்றிய கதைகளை கேட்பதிலிருந்து தொடங்குகிறது. ராகா போல நாம் கடவுளை பற்றி கேட்டு நம்ப தொடங்கினால் நம் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழலாம். ராகா தனது வாழ்நாளின் முழுதையும் கடவுளிடம் ஒப்படைத்தார் மற்றும் இனி கடவுளின் பக்கம் நிற்க முடிவு செய்தார். அதன் விளைவாக எரிகோ நகரம் இஸ்ரவேலியர்களால் வெற்றிகரமாக கைப்பற்றப்பட்ட போது ராகாப் மற்றும் அவரது குடும்பம் பாதுகாப்பாக வாழ்ந்தனர். அதன் பின் ராகாப் வாழ்க்கை முறையே மாறிவிட்டது. ராகாப் இஸ்ரவேலிய இளைஞர் சல்மோனிடம் திருமணம் செய்து கொண்டு ஒரு குடும்பத்தை தொடங்கினார். அவரது வாரிசுகளில் யார் பிறந்தார் என்று தெரியுமா? அவர்தான் இயேசு. தாழ்ந்த ஒருவராக இருந்த ராகாப் என்ற பெண்மணி இயேசுவின் மரபு கோட்பாட்டில் பெருமையாக பதிவு செய்யப்பட்டார். இது அதிசயமல்லவா? இந்த கதை நமக்கு பார்வையில் என்ன அர்த்தம்? ராகா போலவே துயரத்திலும் நம்பிக்கை இழந்த நிலையிலும் இருக்கும் நபர்கள் கூட இயேசுவை சந்தித்தால் அற்புதமான மற்றும் விதியை மாற்றும் மாற்றங்களை அனுபவிக்க முடியும். அன்பு நண்பர்களே, கிறிஸ்துமஸ் என்பது மீட்பின் நற்செய்தியுடன் இந்த உலகத்தில் வந்த இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடும் நாள். கிறிஸ்துமஸுக்காக காத்திருக்கும் போது ராகா போன்ற முடிவை ஏன் எடுக்கக்கூடாது? எனக்கும் இப்படி ஒரு மாற்றம் தேவையும். நாம் நம் வாழ்க்கையில் மாற்றங்களை தேவைப்படும் பொழுது நம் மனதை திறந்து இயேசுவை வரவேற்குங்கள். இந்த முடிவு உங்கள் வாழ்வில் புதிய துவக்கத்தின் அடிப்படையாக இருக்கும்.